ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 95ാவது ശ്ലോകം. மொத்தம் 7 நாமங்களாக்கும் இதுல இருக்கு. தேஜோ மண்டலங்களெல்லாம் தேவியோடு சைதன்யத்தாலியாக்கும் பிரகாசிக்கிறது. ആകാശത്തിലെ നക്ഷത്രങ്ങളും സൂര്യചന്ദ്രர்களுമെല്ലാം ദേവിയോട് തേജസാലിയാക്കും பிரகாசிக்கிறது. 3 திருக்கண்களாக்கும் தேவிக்கு இருக்கு. சூரிய நட்சத்திர, சூரிய சந்திர, அக்னி அப்படிங்கிற நட்சத்திரங்களாயிட்டு இருக்கிற 3 கண்கள். சஞ்சலாட்சிகள் சொன்னா இங்க ஸ்திரீகள். ஸ்திரீகளுக்கு சந்தான மோகம் உண்டாக்குறது தேவியாக்கும். 51 அக்ஷரங்களோடு மாலை, அக்ஷரமாலையோடு அந்த மாலையை அணிஞ்சுட்டு இருக்கிறவள் தேவி. பரமஹம்சர்களிலேந்து பேதமில்லாம இருக்கிறவள். இந்த பிரபஞ்சத்தை முழுவன் ஸ்வரூபத்தில் சூக்ஷ்ம ஸ்வரூபத்தில் ஆக்கி தன்னோடு உதரத்தில் போட்டு பூர்ண வளர்ச்சை எத்திச்சு பிரசவிக்கிற மாதா. மலையாஜலத்தில் வசிக்கிறவளும் தேவிதான். இப்படி எல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். தேஜோவதி த்ரிநயனா லோலாட்சி காமரூபிணி மாலினி ஹம்சினி மாதா மலையாஜலவாசினி. இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற 7 நாமங்கள், 7 நாமங்கள்ல என்னெல்லாம் பதங்களாக்கும் இன்க்ளூடா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு நாமங்களை பார்க்கறத நாமங்கள் தவறில்லாம சொல்லறதுக்கு சாதிக்கும். நாமங்களை நடுவில் முறிக்கப்படாது, பதம் முறிக்கப்படாது. தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே பதங்களை பிரிச்சு பார்க்கிறோம். தேஜோவதி அப்படிங்கிறதாக்கும் ஒரு நாமம். அடுத்தது த்ரிநயனா, 3 கண்கள். த்ரிநயனா, 3 கண்கள் இருக்கிறவளே, தேஜஸ் இருக்கிறவளே இப்படின்னு எல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறா. அடுத்ததாயிட்டு வர்றது 8 அக்ஷரங்களோடு கூடின ஒற்ற நாமமாக்கும். அந்த நாமத்தை நடுவில் பிரிக்கவே கூடாது. ஒரு சில புக்கில் 2ஆயிட்டு பிரிச்சு போட்டிருக்கிறத பார்க்கறதுக்கு சாதிக்கிறது. லோலாட்சி காமரூபிணி இப்படின்னு 2 நாமங்களாயிட்டு பிரிச்சு போட்டிருக்கிறத ஒரு சில புக்குகளில் பார்க்கறதுக்கு சாதிக்கிறது. இந்த நாமத்தை நடுவில் பிரிக்காதைக்கு வேணும் சொல்லறதுக்கு. லோலாட்சி காமரூபிணி அப்படின்னு வாக்தேவிகள் கூப்பிடுறா. லோல அட்சி காம ரூபிணி இப்படி இருக்கிற 4 பதங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ஒற்ற நாமமாக்கும் இது. அடுத்தது மாலினி அப்படிங்கிற நாமம், ஹம்சினி அப்படிங்கிற நாமம், மாதா அப்படிங்கிற நாமம், மலையாஜல வாசினி அப்படிங்கிற நாமம். மலையாஜல வாசினி. 452வது நாமம் தேஜோவதி அப்படிங்கிற நாமம். ஜோதிஷுகளுக்கெல்லாம் தேஜஸ கொடுக்கிற அந்த சைதன்ய ஸ்வரூபிணியாயிருக்கிற அம்பிகை. சைதன்ய ஸ்வரூபிணியாக்கும் லலிதாம்பிகை. ஆத்ம தேஜஸோடு கூடினவளாக்கும் தேஜோவதியாயிருக்கிற லலிதாம்பிகை.
தேவியோடு தேஜஸினாலேயாக்கும் இந்த பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறது. தேஜா அப்படிங்கிற வாக்குக்கு அக்னி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. தேவி அக்னி ஆக்கும். தேவி சிதக்னி குண்ட சம்பூதையாக்கும் அப்படின்னு லலிதோபாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கே. அக்னிக்கு தகிப்பிக்கிறதுக்கான சக்தி தேவி அக்கும் கொடுக்கறா. அக்னி தேவனோடு வசதி, அக்னி தேவனோடு கிரகத்தோடு பேரு அப்படிங்கிறது தேஜோவதி அப்படின்னு ஆக்கும். சோபையோடு கூடிட்டு இருக்கிற அக்னி தேவன், யாகத்தை ரட்சிக்கிற அக்னி தேவன், சத்திய பிரகாசனாயிருக்கிற அக்னி தேவன். அந்த அக்னி தேவன் ஹவிசுகள் அக்னியில அர்ப்பிக்கிறத நன்னா பிரைட்டா பிரகாசிக்கிற அக்னி தேவன். இப்படி இருக்கிற அக்னி தேவன் எங்களுக்கு அப்பாவ மாதிரி எப்பவும் கூப்பிட்ட குரலுக்கு எங்களை ஹெல்ப் பண்றதுக்கு வரணும், எங்களோட க்ஷேமத்துக்கு ஆயிட்டு எங்க கூட நீங்கள் இருக்கணும் இப்படின்னு எல்லாம் ரிக்வேதத்துல அக்னிய ஸ்துதிக்கிற மந்திரங்கள் இருக்கு. ரிக்வேதத்துல சொல்லப்பட்ட அக்னி அப்படிங்கிறது பரபிரம்மத்தோடு சக்தியால உண்டான அக்னியாக்கம். அக்னிய பிரம்மமாயிட்டே தான் ரிக்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வீடுகளில நம்ம விளக்கேத்துறோம். காலையில எந்திரிச்சு சரீர சுத்தி வருத்தி தூய்மையான மனசோடு கூடிட்டு பகவானுக்கு விளக்கேத்துறோம். அப் டு டேட் வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விளக்கேத்தி பகவான நமஸ்காரம் பண்றோம். அந்த நமஸ்காரம் அப்படிங்கிறது, அந்த தீபத்தை ஏத்துறது அப்படிங்கிறது பரபிரம்மத்தை உத்தேசிச்சுண்டாக்கும். பரபிரம்மமா இருக்கிற சைதன்யமே அப்படின்னு. அதே மாதிரி அந்த தேஜஸ் அப்படிங்கிற தேவியும் பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியே தான். அதனால தேவிய தேஜோவதி அப்படின்னு வாக்தேவிகள் கூப்பிடுறா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் தேஜோவதி. 453வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது த்ரிநயனா, 3 கண்கள் இருக்கிறவளாக்கும் தேவி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய த்ரிநயனா அப்படின்னு கூப்பிடுறா. உத்தர மார்க்கம், தட்சிண மார்க்கம், பிரம்ம மார்க்கம் இப்படி இருக்கிற 3 மார்க்கங்கள் வழியா தேவி உபாசகர்களை அந்த பரபிரம்ம பதவிக்கு கொண்டு போறவளாக்கும் தேவி. சௌந்தர்ய லஹரியில 48வது ஸ்லோகம் இது எடுத்து சொல்லப்படுறது. தேவியோடு 3 கண்களை எடுத்து சொல்லப்படுறது. தேவியோடு சூரிய ஸ்வரூபமாயிருக்கிற வலதே கண்ணு பகல சிருஷ்டிக்கிறது. தேவியோடு சந்திர ரூபமாயிருக்கிற இடத்தே கண்ணு ராத்திரிய சிருஷ்டிக்கிறது. நன்னா கொஞ்சம் விடர்ந்து சொர்ணத்தாமரை மாதிரி விளங்குற தேவியோடு
நெற்றியில இருக்கிற அக்னி ஸ்வரூபமான மூணாவது கண்ணால ராத்திரியோடும் பகலோடும் நடுவில் இருக்கிற சந்தியா சமயத்தை தேவி சிருஷ்டிக்கிறாள். அக்னியில ஹவிசு ஹோமிக்கிறத வௌஷட் அப்படிங்கிற மந்திரம் சொல்லப்படுறது. வௌஷட் அப்படிங்கிற சப்தத்துக்கு திரிநயனா அப்படிங்கிற பரியாய சப்தம் இருக்கு. தேவிய சங்கல்பிச்சாக்கும் அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்றது. ஆஹசூதே சௌயம் தவ நயனமார்க்காத்மகதயா த்ரியாமாம் வாமம் தே ஸ்ருஜதி ரஜனீ நாயகதயா த்ரிதியா தே திருஷ்டேர் தரதலித ஹேமாம்புஜருஜி சமாதத்தே சந்தியாம் திவச நிஷயோரந்தரதரீ. இதாக்கும் சௌந்தரிய லஹரியில இருக்கிற 48வது ஸ்லோகம். 454வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது நாமத்தை பிரிக்காதக்கு வேணும் சொல்றதுக்கு. லோலாட்சி காமரூபிணி இதாக்கும் நாமம். பெண்களில புத்திரன் வேணும் அப்படிங்கிற ஆசைய உண்டாக்குறவள், யோகேஸ்வரி ரூபிணியாயிருக்கிறவள். அதிஸ்பீடுல அசையற கிருஷ்ணமணிகள் இருக்கிற கண்களோடு கூடினவள் லோலாட்சி. தேவியோட கண்களை பார்த்தானாக்கா சதா சமயம் சலிக்கும் அந்த கண்கள் அப்படின்னு தெரிய. தேவியை காணறதுக்கொன்னும் சாதாரணப்பட்டவாளுக்கு சாதிக்காது. அழகாயிருக்கிற பெண்களை லோலாட்சி அப்படின்னு சொல்லப்படுறது. தேவி பிரபஞ்சத்தை எப்பவும் பார்த்துட்டே இருக்கா. ஏதாவது ஒரு பதார்த்தத்துல மட்டும் தேவி பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. அசைஞ்சுட்டே இருக்கிற பிரபஞ்சத்தை அசைஞ்சுட்டே இருக்கிற தேவியோட கண்களால பார்த்துட்டு இருக்கா. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அதிஸ்பீடுல அசைஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தேவியோட கண்களும் அசைஞ்சுட்டு இருக்கு. பிரபஞ்சத்தை தேவியில அட்ராக்ட் பண்றதுக்கு தேவியோடு அழகான கண்களை தேவி அசைக்கிறா. காமேஸ்வரனான ஸ்ரீ பரமேஸ்வரன் காமேஸ்வரியான தேவியோடு அந்த கண்களோடு அந்த சலனத்தை கவனிச்சுட்டு இருக்கார். கண்களால தேவி அட்ராக்ட் பண்றா. சர்வாபரண விபூஷிதையா இருக்கிற தேவி ஸ்வரூபம் பார்க்கறத பக்தர்கள் அதிதீவிரமான தேவி உபாசகர்களாயிட்டு மாறுறா. காமரூபிணி அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தவாளுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரூபத்தோடு கூடி இருக்கிறவள். காமேஸ்வரனான பரமேஸ்வரன் காமரூபிணியாயிருக்கிற தேவியில ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் இருக்கிறவராக்கும். காமஹா அப்படிங்கிற பதத்துக்கு ஆக்ரஹம் அப்படின்னு மட்டும் இல்லை, பரமாத்மா அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. பரமாத்மாவுக்கு ரூபம் இல்லை அப்படின்னாலும் காமரூபிணி அப்படிங்கிற சப்தம் திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டதான அந்த பரபிரம்ம அவஸ்தைய பரபிரம்மத்தை சுட்டி காட்டுறது. ஆதிபராசக்தி பிரபஞ்சத்தோட உத்பவத்துக்கு காரணமாக்கும். தேவியாலியாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உண்டானது
நிலநிற்கிறது, ஆக்டிவேட் ஆகிறது, அழியறது எல்லாம். பிரபஞ்ச வஸ்துக்களை காப்பாற்றக்கூடியவளாக்கும் ஜெகதம்பிகை. தேவியோடு சிருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டாக்கும் தேவி செய்யறா. தேவி சிருஷ்டிக்கிற உயிரினங்கள், அந்த உயிரினங்களோடு ஆக்ரகங்கள் எல்லாம் சாதிச்சு கொடுக்கறதுக்கும் தேவிக்கு சந்தோஷமாக்கும். அதர்மத்துல சஞ்சரிக்காதக்கி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற எல்லாரையும் தேவி காப்பாத்துவள். அப்படி அந்த உயிரினங்களோடு சந்திருப்தியை பார்த்து குஷி அடையறா தேவி. அதனாலேயே காமரூபிணி அப்படிங்கிற அந்த தேவியோட நாமம் தேவிக்கு ரொம்ப சூட்டபிள். பிரம்மாவை சிருஷ்டிக்கு ஹெல்ப் பண்ற வித்யாஸ்வரூபிணியாக்கும் தேவி. கார்த்தியாயினி தேவியும் மகாகாளியும் காமகோடி பீடத்துல ஜொலிச்சு நிற்கிற காமகலாரூபிணியும், பாரதி, பைரவி, பத்ரா, சாகினி, சாம்பவி இப்படின்னு வித்தியஸ்த நாமங்கள தெரியப்படுறவளும் தேவிதான். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம பட்ட மகிஷி. அந்த பரபிரம்ம பட்ட மகிஷிக்கு ரூபம் இல்லை, குணம் இல்லை, ஒண்ணும் இல்லை. குணமில்லை அப்படின்னா திரிகுணங்களுக்கு அந்த தேவிய அட்டாக் பண்றதுக்கு சாதிக்காது அப்படின்னு அர்த்தம். திரிகுணங்கள் இருந்தாதான் ரூபமும் இருக்கும். அதனால பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்ம பட்ட மகிஷிக்கு சத்குண, ரஜோகுண, தமோ குணங்களோடு கூடின நாம ரூபங்கள் ஒன்றும் இல்லை, குணங்களும் இல்லை. இந்த பிரகிருதியில பரபிரம்ம பட்ட மகிஷி சகாம ரூபம் எடுத்து பிரத்யட்ச ரூபத்துல வந்துடுறா. சகுணாகாரமா இருக்கிற தேவியோட ரூபத்தை காமரூபிணி அப்படிங்கிற அர்த்தத்துல தேவி உபாசகர்கள் தியானிக்கிறா, பூஜிக்கிறா, எல்லாம் செய்யறா. லோலாட்சி காமரூபிணி அப்படிங்கிற ஒற்ற நாமம் அதையாக்குமே நம்ம இப்ப பார்த்தது. 455வது நாமம் மாலினி. புஷ்பத்தால மாலை போட்டுருக்கிறவள். அக்ஷரமாலை அப்படிங்கிற மாலையை தரிச்சுருக்கிற சரஸ்வதி ரூபத்தில் இருக்கிறவள். பார்வதி தேவியோடு சகியான மாலினி அப்படிங்கிற தேவியோடு ரூபம் பூண்டவள். 7 வயசு பாலிகையாயிருக்கிறவளாக்கும் மாலினி. மாலின்யங்களை இல்லாம பண்றவள். மாலினி மந்திரமே ஆயிட்டு இருக்கிறவள். இப்படின்னெல்லாம் அர்த்தங்கள். ரஜோகுண தமோ குணங்களாயிருக்கிற மாலின்யங்கள், அழுக்குகளை இல்லாம பண்றவள் மாலினி. தேவி உபாசகர்களோடு மனசுல புத்தியில இருக்கிற எல்லா அழுக்கையும் இல்லாம பண்றவள். தேவி சைதன்யம் கூடுதலாயிட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிறது 10 வயசுக்கு கீழே இருக்கிற சின்ன குழந்தைகள் இல்லையாக்கும், பெண் குழந்தைகள் இல்ல. தேவி பாகவதத்துல சொல்லப்படுறது. சுப்பிரமணியனை காப்பாத்தின 6 தேவிகளில ஒரு தேவியோடு பேராக்கும் மாலினி. அதனால தேவிக்கு ஸ்கந்தமாதா அப்படிங்கிற பதவி கிடைச்சது. கங்கா நதிய மாலினி அப்படின்னு சொல்லப்படுறது
பாரதத்தில் நிறைய நதிகள் இருக்கு. ஆகாச கங்கை, மந்தாகினி, அழகநந்தா, மாலினி, இப்படின்னு எல்லாம் அந்த கங்கா நதிக்கு பேர் இருக்கு. தேவி தேவர்களுக்கு மாலை தொடுக்கிற அந்த ஒரு பிரவൃத்தி செய்யறது ரொம்ப சிரேஷ்டமான பிரவൃத்தியாக்கும். அக்ஷரமாலாய் அப்படிங்கிற மாலைய தரிச்சவளே அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறா. மாலினி, ஆ அப்படிங்கிற அக்ஷரத்திலேருந்து ச அப்படிங்கிற அக்ஷரம் வரைக்கும் அக்ஷரமாலையில இருக்கிற 51 அக்ஷரங்கள். அந்த அக்ஷரமாலை அப்படிங்கிற அக்ஷரங்களை மேல் பக்கமாயிட்டும் கீழ்ப்பக்கமாயிட்டும் கவுண்ட் பண்றத 100 அக்ஷரங்களாயிட்டு மாறுறது. அதோடு கூட மேரு அப்படிங்கிற சாட்சியும் கூடி சேரத்த 101 ஆகிறது. அப்படி இருக்கிற அக்ஷரமாலைய மாலையாயிட்டு தரிச்சவளே அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய கூப்பிடுறாங்க. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் மாலினி. 456வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின ஹம்சினி, பரமஹம்ச ஸ்வரூபிணியாயிருக்கிறவள். அஜபா மந்திரமாயிருக்கிற ஹம்ச மந்திரம், சோகம் அப்படிங்கிற பிராணசக்தியோடு ஜபமே ஆயிருக்கிறவள் ஹம்சினி. சரஸ்வதி தேவி ஹம்சவாகனம் ஆக்கும் സ്വീകരിച്ചിருக்கா. ஹம்சவாகினி ஆக்கும். பியூர் ஒயிட் கலர்ல இருக்கிற ராஜஹம்சங்கள் கைலாச பர்வதத்துக்கு பக்கத்துல இருக்கிற மானச சரஸ்ல நிறைய வசிச்சுட்டு இருந்தது. பூர்ணமான சத்குணத்தையாக்கும் பியூர் ஒயிட் கலர் இண்டிகேட் பண்றது. சரஸ்வதி தேவியோடு தியான ஸ்லோகத்துல ஹம்சங்களை வர்ணிக்கிறதுண்டு. ஹம்சாரூடா ஹரபசித ஹாரேந்து குந்தாவதாதா வாணி மந்தஸ்மிதயுதமுகி மௌலி பந்தேந்துலேகா வித்யா வீணாமிருத்மய கடாட்ச ஸ்ரகாதீப்தஹஸ்தா சுப்ராப்ஜஸ்தா பவபிமித பிராப்தயே பாரதி ஸ்யால். சரஸ்வதி தேவியோடொரு தியான ஸ்லோகமாக்கும் இது. ஹம்சத்தோடு மேல உட்கார்ந்து இருக்கிறவளாக்கும் தேவி. சிவசரீரத்தில் இருக்கிற பஸ்மம், முத்துமாலை, சந்திரன், முல்லைப்பூ இந்த மாதிரி இருக்கிற கலர் மாதிரி பியூர் ஒயிட் சரீரத்தோடு கூடி இருக்கிற தேவி சிரசில சந்திரக்கலைய சூடின்னு இருக்கா.
கையில கிரந்தங்களை வச்சுட்டு இருக்கா, வெளுத்த தாமரை பூல உட்காந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிற சரஸ்வதி தேவி பக்தர்களோடு ஆக்ரகங்களை சாதிச்சு கொடுக்கட்டும். சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப பிரியமான நிவேத்தியங்களை தேவி பாகவதத்தில் நவமஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வெண்ணெய், தயிர், பால், மலர், கல்கண்டு, தேன், அட்சதம், பியோர் ஒயிட் கலர் இருக்கிற அவில், நல்ல வெளுத்த கொழக்கட்டை, நெய், வாழைப்பழம், நெய் பாயசம், தேங்காய், இளநீர், சர்க்கரை, அட்சதம், பதரீபலம், இஞ்சி, வில்வம், வெளுத்த பூக்கள், வெள்ளை கலர்ல இருக்கிற சந்தனம், புதிய வெள்ளை வஸ்திரம், சங்கு, வெளுத்த பூக்கள், நல்ல வெளுத்த பூக்களால உண்டாக்கின மாலை, முத்து மாலை, இதெல்லாம் ஹம்சினியா இருக்கிற ஹம்சத்தோடு மேல உட்கார்ந்து இருக்கிற தேவிக்கு சமர்ப்பிக்கலாம், சரஸ்வதி தேவிக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னாக்கும் அதுல சொல்லப்பட்டது. 457வது நாமம் 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். மாதா, பிரபஞ்சத்தோடு அம்மாவா இருக்கிறவர். எல்லா மந்திரங்களோடும் மாதாவான மாதிருகாரூபிணி, சுக்லபட்ச தசமியோடும் கிருஷ்ணபட்ச ஷஷ்டியோடும் நித்திய தேவதை. லலிதா சகஸ்ரநாமத்துல முதல் நாமம் ஸ்ரீமாதா அப்படிங்கிறதாக்கும். அதே நாமத்தை தான் ஸ்ரீ அப்படிங்கிறத சொல்லாதக்கு இங்க மாதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அம்மாவுக்கு ஈக்குவல் ஆயிட்டு இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமே இல்லை. ஜெகதம்பிகை பிரபஞ்சத்துல இருக்கிற சராசரங்களை எல்லாம் சொந்தம் அம்மாவை மாதிரியாக்கும். ஒரு அம்மை குழந்தைகளை எப்படி பரிபாலனம் பண்ணுவளோ அப்படியாக்கும், பரிபாலிக்கிறா. பிரபஞ்ச மாதாவையாக்கும் பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படுறது. பிரகிருதியாக்கும் இந்த காணக்கூடின இந்த பிரபஞ்சத்தை நிலநிப்பாட்டுறது. சாப்பாடு கொடுத்து உயிரினங்களை போஷிப்பிக்கிறதும் இந்த பிரபஞ்ச நாயிகையா இருக்கிற லலிதாம்பிகையாக்கும். பாகவதத்திலையும் ராமாயணத்திலையும் எல்லாம் ஸ்ரீராமதேவனும் ஸ்ரீகிருஷ்ணனும் அவளோட அம்மா அப்படிங்கிற அந்த சக்தி ஸ்வரூபிணிகள் கிட்ட பிரகடிப்பிச்ச ஸ்நேகத்தை வர்ணிச்சு காணப்பட்டிருக்கு. ஸ்ரீ சங்கராச்சாரியர் ஒரு கிருதியே உண்டாக்கியிருக்கார். மாதிரி பஞ்சகம். இப்படி ரொம்ப ரொம்ப மகத்துவம் இருக்கிற தேவி சைதன்யம் அப்படிங்கிறது அம்மாவில் ரொம்ப நிற்கிறது. வாக்தேவிகள் தேவிய மாதா அப்படின்னு கூப்பிடுறா. 458வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது மலையாஜலவாசினி அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். மலைய பர்வதத்துல
பகவதியாயிட்டு வசிக்கிறவளே. நிர்வாண தந்திரத்துல மூலாதாரத்தில் இருக்கிற தராமண்டலத்துக்கு சுற்றிலுமாயிட்டு 7 குலபர்வதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. நீலாஜலம், மந்தரம், சந்திரசேகரம், ஹிமாலயம், சுவேலம், மலயம், சுபர்வதம். இதுல மலைய பர்வதத்துல வசிக்கிறவளே அப்படின்னாக்கும் தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 7 குலபர்வதங்களில ஒன்னாக்கும் மலைய பர்வதம். மலைகளில நிறைய சந்தன மரங்கள் இப்படி உத்பவிச்சு வரும். மலையஜம் சந்தன மரமாக்கும். மலையிலேந்து ஜனிக்கிறது. நல்ல நல்ல சுகந்தம் கொடுக்கக்கூடிய சந்தன மரங்கள் தேவி வசிக்கிற அந்த மலைகளில இருக்கு. ஸ்ரீ பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் பல சமயத்திலையும் சந்தன மரங்கள் ரொம்பி வழியற பர்வத பிரதேசங்களில விளையாடி ரசிச்சிருக்கா. பார்வதி தேவி பர்வதராஜனான ஹிமவானோடு புத்திரியாக்குமே. அதனால தேவிக்கு பர்வதவாசம் இஷ்டமாக்கும். அதனாலேயே தேவிய மலையாஜலவாசினி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார்.